வெல்கம் டு எம்ஜி ஆன்லைன் சர்வீசஸ். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, கொஞ்ச நாள் கழிச்சு ஈஸிபே பற்றி பார்க்க போகிறோம். ஈஸிபே புது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கொஞ்ச நாள் ஸ்டாப்பில் இருந்தது தமிழ்நாட்டில். இப்போ மறுபடியும் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஈஸிபே இதுக்கு பழைய வீடியோஸ்லேயும் நான் நிறைய போட்டிருப்பேன் ஈஸிபே பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம். இருந்தாலும் ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஈஸிபே என்னென்னா, நம்ம ஏஇபிஎஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும், மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கேன் டு பே பண்ணிக்கலாம். ஸ்கேன் பே, அதாவது நம்மளுடைய கஸ்டமர்ஸு கடைக்கு வரவங்களுக்கு கூகுள் பேக்கு அமௌண்ட் அனுப்ப சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸிமம் கூகுள் பே பண்ண மாட்டோம் நிறைய பேர். அதுக்காக அவருடைய ஸ்கேன் கூகுள் பேயோட யூபிஐ ஐடி தெரிஞ்சாலோ, இப்போது மொபைல் நம்பர் யூபிஐன்னு இருக்கும் இல்லைங்களா, அது தெரிஞ்சாலோ இல்லை அவங்களுடைய பார் கோடுக்கோ ஸ்கேன் பண்ணி நம்ம அமௌண்ட் அனுப்பிச்சிடலாம். 5000 வரைக்கும் நமக்கு ₹5.90 தான் வருதுங்க. இதுதான் நமக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதுபோக ஈஸி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஈஸி ட்ரான்ஸ்ஃபரில் ₹1000க்கு ₹3.50 தான் எடுப்பாங்க. மணி ட்ரான்ஸ்ஃபர், அதாவது மணி ட்ரான்ஸ்ஃபர்லேயே 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று மணி ட்ரான்ஸ்ஃபர் நார்மல் சார்ஜஸ் ₹5, இன்னொன்று ஈஸி ட்ரான்ஸ்ஃபர், அதில் ₹3.50 1000க்கு. யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர், ஸ்கேன் டு பே, ரெண்டுமே ஒரே சார்ஜஸ் தான். ஒருத்தருக்கு ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் அனுப்புனா நமக்கு ₹100லேருந்து 5000 வரைக்கும் ₹5.90 தான். எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ₹10,000 நம்ம ஸ்கேன் பே பண்ணிட்டாக்க நமக்கு கட் ஆகிற அமௌண்ட் ₹12 தான். இது மூலிமா நமக்கு நல்லா ஏர்னிங்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது போக நமக்கு ஆதார் பே இருக்குது, ஆதார் விட்ராவல் இருக்குது, மைக்ரோ ஏடிஎம் வேணால் வாங்கிக்கலாம், எலக்ட்ரிசிட்டி, எல்பிஜி கேஸு, எல்லாமே, இன்சூரன்ஸு, நார்மலாக எல்லா ஏஇபிஎஸ் உள்ள மாதிரி இருக்குது. மற்றதை விட இதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. நமக்கு தமிழ்நாட்டுக்குன்னா, தமிழ்நாட்டில் கஸ்டமர் கேர் சப்போர்ட் என்றது தமிழ், இங்கிலீஷ் 2 மட்டும்தான் உள்ளது. அது ஒன்று தான் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ். மற்ற எல்லாமே பெஸ்ட்டு தாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஐடி ஏதாச்சும் தேவைப்பட்டால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணி தர்றேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நன்றி.